Hi friends, welcome to Rainbow Civil Service Academy Daily Current Affairs April 10, 2021. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறதன் மூலமாக டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேர்றதுக்காக ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. HDFC Bank Startup grants to 21 social sector startups. The HDFC Bank recently announced the winners of the Startup Grants 2021. This is the fourth edition of the Startup Grants of HDFC. The Startup Grants was first initiated in 2017. In the last 4 years, HDFC has supported more than 87 startups. It has disbursed rupees 19.4 crores under the initiative. HDFC Bank ஸ்மார்ட் ஆஃப் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறத 2017 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் 4th எடிஷன் நடந்திருக்கு. ஸோ இதில் நிறைய வின்னர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. AI for Agriculture Hackathon. The Artificial Intelligence for Agriculture Hackathon was begun by Google, My Government and HUL, that is Hindustan Unilever Limited, to improve artificial intelligence solutions in the field of agriculture. Basically, the initiative aims to conserve water and bring upon innovative methods to utilize minimal amount of water. The initiative was launched on World Water Day. More than 80% of fresh water in India is used in agriculture. Therefore, it is important to improve the efficiency of usage of water in the field of agriculture. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சர் ஹேக்கத்தான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் மட்டும் ரன் பண்ணல, HUL அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அண்ட் கூகுள் அண்ட் மை கவர்மெண்ட் இவங்க 3 பேர் சேர்ந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேக்கத்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து வேர்ல்டு வாட்டர் டே அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்தியாவில் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து 80% அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது முக்கியமானதாக கருதப்படுது. Online Dispute Resolution Handbook of Niti Aayog. Niti Aayog is to launch Online Dispute Resolution Handbook. It is an innovation to business leaders to adopt online dispute resolution. According to the handbook, the online dispute resolution is the resolution of disputes outside courts. This is mainly used to solve small and medium cases using digital technology. The online dispute resolution adopts techniques of alternate dispute resolution such as mediation, negotiation and arbitration. Online dispute resolution is inexpensive. ஸோ நிதி ஆயோக் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஹேண்ட்புக் அப்படிங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது மெயினாக யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெசல்யூஷன் கொண்டு வரதுக்காக பண்ணக்கூடியதாக இது பார்க்கப்படுது. ஸோ அது எப்படி பண்ணணும், ஆன்லைன் டிஸ்பியூட்டை ரெசல்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அந்த ஹேண்ட்புக்கில். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கேசஸ்க்காக தான் வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியேஷன், நெகோசியேஷன் அண்ட் ஆர்பிட்ரேஷன். ஸோ இந்த 3 மெத்தடும் வந்துட்டு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு வெளியே பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுது. தென் இன்எக்ஸ்பென்சிவ் ஒன் அப்படின்னும் பார்க்கப்படுது. Nano Sniper. The Union Education Minister recently launched the world's first microsensor-based explosive trace detector called the Nano Sniper. The Nano Sniper was developed by an IIT Bombay incubated startup called NanoSnipe Technologies, and it is marketed by the IIT Delhi incubated startup Critical Solutions. The Nano Sniper can detect explosives in less than 10 seconds. It can detect all class of military, homemade and conventional explosives. It uses MEMS system. MEMS means micro electromechanical system. ஸோ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து நானோ ஸ்னைஃபர் அப்படிங்கிறத
இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மைக்ரோ சென்சார் பேஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரேஸ் டிடெக்டர். ஸோ ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அது ஈஸியாக டிடெக்ட் பண்ணும், கிட்டத்தட்ட 10 செகண்ட்ஸ்குள்ளே டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் வந்து இது டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் யூசஸ் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. India Netherlands partnership in water sector. Under the partnership of countries, they will focus on water budgeting, converting wastewater to energy, and decentralized treatment technologies and cost-effective water technologies. So, இந்தியாவும் நெதர்லாண்டும் இப்போ strategic partnership குள்ள போயிருக்காங்க regarding water sector. So, water budgeting, converting wastewater to energy, அதே போல water treatment technologies எல்லாம் வந்து ரிலேட்டடான ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு தான் வந்துட்டு இந்தியா நெதர்லாண்ட்ஸ் போயிருக்காங்க. அண்ட் நெதர்லாண்ட் இஸ் தி வேர்ல்டு லீடர் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். 1/4 ஆஃப் தி நெதர்லாண்ட் லைஸ் அண்டர் சீ லெவல். ஸோ நெதர்லாண்ட் வந்துட்டு ஆர்க்டிக் சர்க்கிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அதோடைய நிலம் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 வந்து கடல் அடியில் தான் இருக்குது, கடல் அடிக்கும் கீழே, கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்க்கப்படுது. It have successfully comprehended water related challenges and have tested technologies and solutions in delta management, desalination and flood control. So sea level விட கீழே இருக்கங்காட்டிக்கு இவங்க வந்து டெல்டா மேனேஜ்மெண்ட், டீசலினைசேஷன் அண்ட் ஃப்ளட் கண்ட்ரோல்லாம் வந்து உங்களுக்கு மேஜரான ப்ராப்ளமாக இருந்திருக்கும் நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ரிலேட்டடான டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அப்கிரேடாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ரிலேட்டட் டு வாட்டர் செக்டர். Atal Innovation Mission. CSIR adopts 295 Atal Tinkering Labs. The Council of Scientific and Industrial Research recently adopted 295 Atal Tinkering Labs established under Atal Innovation Mission. This will help young innovators associated with the Atal Tinkering Labs to learn from the best scientists in the country. It will pave way for them to become living inspirations for their schools and local communities. The CSIR scientists are to mentor each of the Atal Tinkering Labs. CSIR and Atal Innovation Mission will conduct a series of webinars for the students. So CSIR அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் வந்து கிட்டத்தட்ட 294 அடல் டிங்கரிங் லேப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது கீழே. ஸோ இந்த அடல் டிங்கரிங் லேப்ஸில் வந்துட்டு இந்த சிஎஸ்ஐஆர் சயின்டிஸ்ட் வந்துட்டு மென்டார்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது சயின்டிஃபிக் டெம்பரோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறையா வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே போல் நிறையா கைடாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ மெயினாக வந்து சயின்டிஃபிக் டெம்பர் வளர்க்கணும், புதுசாக இன்னோவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடல் டிங்கரிங் லேப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்டர் அடல் இன்னோவேஷன் மிஷன். Adults are free to choose their religion. The Supreme Court recently refused to entertain a public interest litigation of a BJP leader that sought directions to ban superstition, black magic and fraudulent religious conversions. The Apex Court pronounced that the public interest litigation violates Article 25 of the Constitution. According to the bench headed by Justice R.F. Nariman that pronounced the judgment, the word propagate in Article 25 of the Constitution guarantees rights to religion. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒன்று பதிவாயிருந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் பிளாக் மேஜிக்லாம் பேன் பண்ணணும். அதே சமயம் ஃப்ராடுலண்ட்டாக வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு, அதெல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அப்படி வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 25 கீழே வந்துட்டு ரிலீஜியஸ் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிலீஜியஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி வந்து ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ, இப்படி இந்த சூப்பர்ஸ்டிஷனோ இல்லை பிளாக் மேஜிக்கோ சம் பர்சன்ஸுடைய நம்பிக்கையாக இருக்கும். ஸோ அதை வந்து பேன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. And Article 25 in the Constitution guarantees the right to religion. That's why adults are free to choose their religion அப்படின்னு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் கொடுத்துட்டு இந்த பிஐஎல்லையும்
கேன்சல் பண்ணியிருக்காங்க. India's petroleum consumption contracts 9.1% in financial year 2021. The Petroleum Planning and Analysis Cell operating under Ministry of Petroleum recently released a report on petroleum consumption of India. ஸோ பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் பெட்ரோலியம் கன்சம்ஷனை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், ஃபியூல் கன்சம்ஷன் ஆஃப் தி கண்ட்ரி ரெடியூஸ்டு பை 9.1% இன் இயர் 2020-21. ஸோ இந்தியாவில் இந்த வருஷம் மட்டும் 9.1% பெட்ரோலியம் கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் தி பெட்ரோலியம் கன்சம்ஷன் கான்ட்ராக்ட் டு தி ஹையஸ்ட் சின்ஸ் 1998 to 99. ஸோ 1998-99 பார்க்குறப்போ பெட்ரோலியம் கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 9.1% அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர். Dark sirens. A team of scientists have recently found a way to solve cosmological tensions through dark sirens. The dark sirens are nothing but gravitational waves from neutron stars or black holes. ஸோ பிளாக் ஹோல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸ் தான் வந்து டார்க் சைரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டார்க் சைரன்ஸ் வச்சு காஸ்மாலஜிக்கல் டென்ஷன்ஸை வந்து ஒரு சால்வ் பண்ணக்கூடியதாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. The dark sirens can be picked up by gravitational waves detector but not by ordinary telescope. La Sourfriere volcano erupts in southern Caribbean. About the volcano. The volcano was dormant since 1979. It started showing signs of activity in December 2020. When the volcano erupted in 1979, it created $100 million of damages. Earlier to 1979 eruptions, the La Sourfriere volcano erupted in 1902 and killed more than 1,000 people. La Sourfriere means sulfur outlet in French. So southern Caribbean இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான volcano La Sourfriere. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக எரப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2020 ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்போ நல்லாவே எரப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி 1902 and 1979 எரப்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லா சோர்ஃப்ரையரி அப்படின்னா வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அவுட்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாசாஸ் ingenuity to make first flight attempt. The Ingenuity Mars helicopter of NASA is to make its first flight. With this, Ingenuity will make history of becoming the first controlled aircraft to fly in another planet. ஸோ நாசா வந்துட்டு மார்ஸ் மிஷன் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2020 மார்ஸ்க்கு வந்து நாசா அனுப்பின சேட்டலைட் போயிருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வச்சு அனுப்பியிருந்தாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெனுயிட்டி மார்ஸ் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போது மார்ஸில் வந்து பறக்க போகுது. ஸோ this ingenuity will make history of becoming the first controlled aircraft to fly in another planet. ஸோ உலகத்தில் இருந்து வெளியே போய் வேற ஒரு பிளானட்டில் பறக்கக்கூடிய அதுவும் கண்ட்ரோல்டு ஏர்க்ராஃப்டாக இந்த இன்ஜெனுயிட்டி வரப்போகுது. The Ingenuity Mars helicopter is a part of the Mars 2020 mission of NASA. It will serve as a technology demonstrator for the potential use of flying probes in other worlds. Mask Abhiyan. The Odisha Chief Minister Naveen Patnaik recently launched a 14-day Mask Abhiyan initiative to prevent the spread of COVID-19. The main objective of the initiative is to turn the use of mask into a habit. ஸோ மாஸ்க் அபியான் அப்படிங்கிறத ஒடிசா சீஃப் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. திஸ் இஸ் மெயின்லி டு ப்ரிவென்ட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19. ஸோ இந்தியாவில் COVID-19 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒடிசா கவர்மெண்ட் இந்த மாஸ்க் அபியான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க டு கண்ட்ரோல் தி ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19. World Homeopathy Day, April 10. Every year, the World Homeopathy Day is celebrated on April 10. The day is celebrated to commemorate the birth anniversary of the founder of homeopathy, Dr. Samuel Hahnemann. ஸோ டாக்டர் சாமுவேல் ஹானிமேன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஹோமியோபதி அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ண ஒரு பர்சன். ஸோ அவருடைய பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு April 10 வந்துட்டு வேர்ல்டு ஹோமியோபதி டேவாக செலிப்ரேட் பண்ணப்படுது. இன் இந்தியா த ஹோமியோபதி டே வாஸ் செலிப்ரேட்டட் அண்ட் தி ஃபாலோயிங் தீம். ஸோ இந்தியாவில் ஹோமியோபதியோட இந்த வருஷ தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
Homeopathy, roadmap for integrative medicine. So that's all about today's current affairs. Like, share and subscribe our channel for more current affair videos. Thank you.